வணக்கம். இன்றைய முக்கிய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானியர்களுக்கு இன்று காத்திருக்கும் பெரும் ஆபத்து. அமெரிக்க ஜனாதிபதியின் எச்சரிக்கையால் மீண்டும் பதற்றம். ஈரானின் புதிய உச்ச தலைவரின் உயிருக்கு உத்தரவாதமில்லை. பெஞ்சமின் நெதன்யாகுவின் பகிரங்க எச்சரிக்கை. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அடுத்தடுத்து பாரிய வெடிப்பு சத்தங்கள், மேலெழுந்த புகை மூட்டம். ஈரான் போர் எதிரொலி, விமான சேவைகள் ரத்து, உயரும் பயண கட்டணம். மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடையும் தாக்குதல்கள், இஸ்ரேல் முழுவதும் ஒலிக்கும் அபாய எச்சரிக்கை ஒலிகள். விபத்து அல்ல, தாக்குதலை. அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரானிய ஆதரவு குழு. ஹார்மோஸ் நீரிணை விவகாரம், ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண ஜெர்மனி வலியுறுத்தல். துபாயில் ஈரானிய ஏவுகணைகளை படம் பிடித்த பிரித்தானியர் கைது. ஈரானியர்களுக்கு இன்று காத்திருக்கும் பெரும் ஆபத்து. அமெரிக்க ஜனாதிபதியின் எச்சரிக்கையால் மீண்டும் பதற்றம். ஈரானியர்களுக்கு இன்று என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு புதிய அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவொன்றினை இட்டு இவ்வாறு எச்சரித்துள்ளார். ஈரானின் கடற்படை போய்விட்டது, அவர்களின் விமானப்படையும் இனி இல்லை, ஏவுகணைகள், ட்ரோன்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுவிட்டன, மேலும் அவர்களின் தலைவர்கள் பூமியில் இருந்து துடைத்தெறியப்பட்டுள்ளனர் என்று பதிவிட்டுள்ளார். உலகம் முழுவதும் அவர்கள் 47 வருடங்களாக அப்பாவி மக்களை கொன்று வருகின்றனர். இப்போது நான் அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக அவர்களை கொன்று வருகிறேன் என பதிவிட்டுள்ளார். ஈரானுடனான போரில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என செய்தி வெளியிடும் சில ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்புவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இதனால் ஈரான் மீது மேலும் அபாயகரமான தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரானின் புதிய உச்ச தலைவரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பெஞ்சமின் நெதன்யாகுவின் பகிரங்க எச்சரிக்கை. ஈரானில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மிரட்டல் விடுத்துள்ளார். தாக்குதல்கள் தொடங்கிய பிறகு அவர் முதல் முறையாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் எப்போதையும் விட தற்போது வலிமையாக உள்ளது. ஈரானில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்கள் எவருக்கும் நான் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க மாட்டேன். முஜ்தபா கமேனி பொதுவெளியில் தனது முகத்தை காட்ட முடியாது. அவர் ஈரானின் புரட்சிகர காவல் படையினர் கைப்பாவையாக உள்ளார். ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளை நாங்கள் நசுக்கி வருகிறோம். ஈரானில் கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவதற்கான சூழலை அந்நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் செயற்பட்டு வருகின்றன. ஈரான் மக்கள் புதிய சுதந்திர பாதையில் அடியெடுத்து வைக்கும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம், உங்களுக்கு உதவுகிறோம், ஆனால் இறுதியில் அது உங்களை சார்ந்தது, அது உங்களின் கைகளிலேயே உள்ளது என்றார். இதற்கிடையில் துனிசியாவிற்கான ஈரானிய தூதர் மிர் மசூத் கூறும்போது, தாக்குதல்களில் காயமடைந்த முஜ்தபா கமேனி அதிலிருந்து தற்போது மீண்டு வருகிறார், அவர் நலமாக உள்ளார் என்றார். புதிய உச்ச தலைவராக அயதுல்லா அலி கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இதுவரை முஜ்தபா கமேனி பொதுவெளியில் தோன்றவில்லை. அவர் அமெரிக்காவின் தாக்குதலில் காயமடைந்துள்ளதாகவும் கோமா நிலையில் இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இதற்கிடையே நேற்று முஜ்தபா கமேனி முதல் முறையாக அறிக்கையொன்றை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அடுத்தடுத்து பாரிய வெடிப்பு சத்தங்கள், மேலெழுந்த புகை மூட்டம். ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் இன்றைய தினம் பாரிய வெடிப்பு சத்தங்கள் பதிவாகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அப்பகுதியில் கடுமையான புகை மூட்டம் மேலெழுந்ததாக அந்த ஊடக தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் இஸ்ரேல் கட்டாய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்த நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது புதிய தாக்குதல்களை தொடங்குவதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஈரானின் தலைநகரமான தெஹ்ரானில் இன்றைய தினமும் பாரிய வெடிப்பு சத்தங்கள் பதிவாகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை அல் குத்ஸ் தினத்தை முன்னிட்டு அதே பகுதியில் போராட்ட அணிவகுப்பு ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளதுடன் அதில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு பிரதிநிதி அலி லரிஜானி உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். 1979 ஏற்பட்ட ஈரான் புரட்சியின் பின்னர் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் உள்ள வெள்ளிக்கிழமை குறித்த அல் குத்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரானியர்களுக்கு இன்று என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார்.
துபாயில் ஈரானிய ஏவுகணைகளை படம் பிடித்த பிரித்தானியர் கைது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாய் நகரில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை தனது கைபேசியில் காணொலி எடுத்த பிரித்தானிய சுற்றுலா பயணி ஒருவர் அந்நாட்டு இணைய குற்றவியல் சட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். பொது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் காட்சிகளை பரப்புவதற்கு தடை விதித்துள்ள ஐக்கிய அரபு ராச்சிய சட்டத்தை மீறியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லண்டனை சேர்ந்த இருவருடன் சேர்ந்து மொத்தம் 20 பேர் இதேபோன்ற காரணங்களுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலால் துபாயின் புகழ்பெற்ற கட்டிடங்கள் சில சேதமடைந்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளிடையே அச்சத்தை போக்கவும் நாட்டின் பாதுகாப்பான பிம்பத்தை தக்க வைக்கவும் இத்தகைய கடும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கருதப்படுகிறது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நபரின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க பிரித்தானிய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணிக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளதால் துபாய் உள்ளிட்ட பிராந்தியங்களுக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான் போர் எதிரொலி, விமான சேவைகள் ரத்து, உயரும் பயண கட்டணம். ஈரான் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலகளவில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஏர் நியூசிலாந்து உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் தங்களது விமான சேவைகளை குறைப்பதாக அறிவித்துள்ளன. ஏர் நியூசிலாந்து நிறுவனம் மே மாதம் தொடக்கம் வரை சுமார் 1100 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. இதனால் சுமார் 44,000 பயணிகள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசகு எண்ணெய் விலை உயர்வால் ஏர் நியூசிலாந்து, குவாண்டாஸ் மற்றும் தாய் ஏர்வேஸ் ஆகிய நிறுவனங்கள் விமான கட்டணங்களை உயர்த்தியுள்ளன. ஈராக் அருகே எரிபொருள் கப்பல்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு பீப்பாய் எண்ணெய் $200 எட்டும் என ஈரான் எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு வான்பரப்பில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதால் பல விமானங்கள் ஐரோப்பாவிற்கு செல்ல அமெரிக்க வான்பரப்பை மாற்றுப்பாதையாக பயன்படுத்துகின்றன. உலகின் பரபரப்பான துபாய் விமான நிலையத்திற்கு அருகே ட்ரோன்கள் விழுந்ததால் வான் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கேத்தே பசிபிக் போன்ற நிறுவனங்கள் துபாய்க்கான விமானங்களை ரத்து செய்துவிட்டு லண்டன் மற்றும் சூரிச் நகரங்களுக்கு கூடுதல் சேவைகளை வழங்கி வருகின்றன. இந்த போர் சூழலால் வியட்நாம் போன்ற நாடுகளில் அடுத்த மாதமே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடையும் தாக்குதல்கள், இஸ்ரேல் முழுவதும் ஒலிக்கும் அபாய எச்சரிக்கை ஒலிகள். இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏவுகணை தாக்குதல்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக தெற்கு இஸ்ரேல் பகுதிகளில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் ஈரானில் இருந்து ஏவுகணை ஏவுதல் கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து தெற்கு இஸ்ரேலில் சைரன்கள் ஒலித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் ராணுவம் வலுவான தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக வெளியான அறிவிப்பினை தொடர்ந்து அங்கு வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து அல்ல, தாக்குதலே. அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரானின் ஆதரவு குழு. ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு குழு ஈராக் வான்வெளியில் பறந்த அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பொறுப்பேற்றுள்ளது. அந்த குழு தனது டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதல் குறித்த புதுப்பிப்பை வழங்கும் அமெரிக்க ராணுவம் வியாழக்கிழமை KC-135 ராணுவ எரிபொருள் நிரப்பும் விமானம் ஈராக் மீது பறக்கும் போது தொலைந்து போனதாகவும் அது விரோத அல்லது எதிரி துப்பாக்கிச் சூடு காரணமாக அல்ல என்றும் கூறியது. இந்த சம்பவம் 2 விமானங்களை உள்ளடக்கியது என்றும் நட்பு வான்வெளியான ஈராக்கில் நிகழ்ந்தது என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒரு விமானம் மேற்கு ஈராக்கில் விபத்துக்குள்ளானது, 2வது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்று மேலும் கூறியது. இந்த சம்பவம் நட்பு வான்வெளியில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் போது நிகழ்ந்தது. மேலும் மீட்பு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனை அமெரிக்க மத்திய கட்டளை ஈரானுக்கு எதிரான போரை குறிப்பிட்டு மத்திய கிழக்கு முழுவதும் தெஹ்ரான் பழிவாங்கும் தாக்குதல்களுக்கு வழிவகுத்தது என்று கூறியது. விபத்துக்குள்ளான KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானத்தில் எத்தனை அமெரிக்க சேவை உறுப்பினர்கள் இருந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஹார்முஸ் நீரிணை விவகாரம் ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண ஜெர்மனி வலியுறுத்தல். ஹார்முஸ் நீரிணையில் நிலவி வரும் பதற்றமான சூழலை தணிக்க சம்பந்தப்பட்ட நாடுகள் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஜெர்மனி வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கடல்வழி பாதை உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு மிகவும் முக்கியமானது என்பதால் இங்கு ஏற்படும் சிக்கல்கள் சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார்.
ராணுவ ரீதியிலான மோதல்களை தவிர்த்து அமைதியான முறையில் சுமூக தீர்வை எட்டுவதே தற்போதைய தேவை என ஜெர்மனி சுட்டிக்காட்டியுள்ளது. பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தடையற்ற வர்த்தகத்தை நிலைநாட்டவும் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் ஜெர்மனி வெளிவிவகார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது.